ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் உள்ளது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருந்து என்றென்றும் எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை. எரேமியா ஐயா கர்த்தரை நோக்கி செய்கிற ஜெபமாகிறது இந்த வேதபகுதி. இஸ்ரவேல் தேசம் எருசலேம் பாபிலோன் ராஜாவினால் முற்றுகை போடப்பட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி ஐயா அரண்மனையின் முற்றத்தில் காவல் வைக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர் செய்த ஜெபமாய் இருந்தது. எரேமியா ஐயா ஜெபிக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய பலம் உள்ளவர். உம்முடைய பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய கரத்தினாலும் இந்த வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. சர்வலோகத்தையும் கர்த்தரே சிருஷ்டித்தார். அப்படி நீர் சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறீர், நீரே இதை செய்தீர் என்று எரேமியா அறிக்கை செய்கிறார். கர்த்தரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்று. உம்மாலே செய்யப்பட முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இருக்கிறதா? எந்த லோகத்திலும் எந்த காரியத்திலும் எந்த காலத்திலும் எதையும் செய்ய வல்லவர் நீர். உம்மாலே முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை சுவாமி என்று எரேமியா சொல்கிறார். 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிறவர் அப்பா நீர். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு மனிதன் கர்த்தரிடமாய் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அந்த ஒரு மனிதனின் நிமித்தம் அந்த மனிதனுடைய தலைமுறைகள் 1000 தலைமுறை வரைக்கும் நீர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறீர். அதாவது மனித குலம் தோன்றியதிலிருந்து சுமார் 100-150 தலைமுறைகள் தான் வந்திருக்கிறது. இதுவரை 1000 தலைமுறைகள் எல்லாம் வரவில்லை. ஆனால் 1000 தலைமுறைக்கும் நீர் கிருபை செய்கிறவர், இரக்கம் காட்டுகிறவர் என்று ஐயா சொல்கிறார். அவ்வளவு பெரிய இரக்கம் உடையவர். அதே சமயத்தில் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் சரி கட்டுகிறது என்னாயும் இருக்கிறேன். அப்படி பெரியோர்கள் தவறு செய்யும் போது 2-3 தலைமுறைகள் பெரியோர்களின் அக்கிரமத்தை நிமித்தம் 2-3 தலைமுறைகள் அவர்களை நீர் சரி கட்டுகிற சேனைகளின் கர்த்தராக நீர் இருக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் நீதி உள்ளவர் என்று எரேமியா சொல்லுகிறார். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமாய் இருக்கிறீர். நீர் உம்முடைய யோசனைகள், நீர் நினைக்கிற நினைவுகள் மிகவும் பெரியதா இருக்கிறது சுவாமி. உம்முடைய நினைவுகள் மிகவும் பெரியது. யோசனையில் நீர் பெரியவர், செயலில் நீர் வல்லவர். ஒரு செயலை செய்வதற்கு எல்லா வல்லமையும் உமக்கு இருக்கிறது சுவாமி. நீர் நினைத்தால் எதையும் செய்வீர். நல்ல யோசனைகளை நீர் செய்வீர், சிந்தித்து செயல்படுவீர். செயலிலும் நீர் சிறந்தவர் சுவாமி என்று சொல்லுகிறார். ஞானத்திலும் வல்லமையிலும் அவரே பெரியவர் என்று எரேமியா அறிக்கை செய்கிறார். அவனவனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய செயல்களுக்கு தக்கதாகவும் பலனளிக்க ஒவ்வொரு மனிதனுடைய நினைவுகளின் படியையும் அந்த மனிதர்களின் செயல்களின் படியையும் ஒவ்வொருவர் என்னென்ன நினைக்கிறார்கள், எப்படி எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை கவனித்து பார்த்து, அதாவது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்காக நீர் எப்பொழுதும் மனிதர்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறீர். நீர் கவனித்துக் கொண்டே இருக்கிறீர் சுவாமி. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு சிறிய ஒரு காரியத்தை நாம் சற்று நிதானித்துக் கொள்ளணும். இந்த உலகத்தில் கர்த்தரை அறிந்தவர்களாய் இருந்தாலும் சரி, அறியாதவர்களாய் இருந்தாலும் சரி, பொதுவாக பெரியோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். சாதாரணமாக ஏதாவது ஒரு மனிதன் தீமை செய்து கொண்டே இருந்தால் அவனுக்கு கடவுள் கூடை கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். பொதுவாக கடவுள் அவனை தண்டிப்பார் என்று சொல்லுவார்கள். கர்த்தரை அறியாத மக்களும் சொல்லுகிற காரியம் இது. அதே சமயத்தில் ஒரு மனிதன் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அந்த மனிதனை ஆசீர்வதித்து கடவுள் அந்த மனிதனுக்கு நன்மை செய்வார், அவன் வாழ்க்கை நன்றாக இருக்கும், அவன் வம்சம் தழைக்கும் என்றெல்லாம் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று இவர்களை மனிதர்களை சொல்லுவதில்லை. ஒரு காரியத்தை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் செய்கிற செயல்கள் நன்மையா தீமையா என்று
கவனித்து பார்த்தால்தான் மனித வாழ்க்கை முழுவதையும் ஒரு மனிதனை பார்த்தால்தான் ஒரு மனிதன் நீதிமானாய் வாழ்கிறானா அக்கிரமக்காரனா இருக்கிறானா என்று தெரியும். அப்பொழுதுதான் சரியானபடி நீதி நியாயங்களை அவனுக்கு செய்ய முடியும். ஒருவன் தீமை செய்து கொண்டே வாழ்கிறான் என்றால் அவனை கவனிக்காவிட்டால் அவன் செய்யும் தீமை கர்த்தருக்கு எப்படி தெரியும்? ஒருவன் நல்லவனாக வாழ்கிறான் என்றாலும் அதை கவனிக்காவிட்டால் அவனுக்கு சரியான நியாய தீர்ப்பை கர்த்தர் எப்படி கொடுக்க முடியும்? அந்த நீதிக்கேற்ற பலனை எப்படி அந்த மனிதனுக்கு தர முடியும்? கவனித்தால்தான் முடியும். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த வேத வசனம் அதைதான் துல்லியமாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறாராம் மனிதர்கள் மேல். அவன் அவனுடைய நினைவுகளுக்கும் அவனுடைய செயல்களுக்கும் தக்கதாக பலன் தரும்படி அவனுடைய செயல்களையும் நினைவுகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். செயல்களை மட்டுமல்ல, நம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏசாயா 14 எசேக்கியேல் 28 பார்க்கும்போது சாத்தான் தன் இருதயத்தில் லூசிபர் என்று கேருபாய் இருந்த தேவதூதன் தன் இருதயத்தில் பெருமையாக நினைத்தானாம். அவன் ஒன்றும் செயலெல்லாம் செய்யவில்லை. அவன் நினைத்தால் அவன் நினைத்ததை பார்த்தே கர்த்தர் நியாயத்திற்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனின் நினைவுகளையும் நியாயத்திற்கு அவராய் கர்த்தர் இருக்கிறார். நாம் நினைக்கத்தானே செய்கிறோம், செயலில் நாம் எதுவும் செய்யவில்லையே என்று நினைக்க கூடாது. ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவன் அந்த பெண்ணோடு பாவம் செய்து விட்டான், விபச்சாரம் செய்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் மனல் உபதேசங்களில் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பார்ப்போம். மனதில் நினைத்தாலே பாவம், இச்சையை நினைத்தாலே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் பொருளை நாம் இச்சிக்கும் போது, ஒருவனுடைய கார் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது, அதை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தால், இச்சித்தால், அடுத்தவன் பொருள் மேல் ஆசைப்பட்டால், அதை அடைய வேண்டும் என்று நினைத்தால், நினைக்கும் போதே அது பாவம். கர்த்தர் நமக்கு நியாயத்திற்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனித்து பார்ப்போம். நம் நினைவுகளையும் நம் செயல்களையும் நியாயத்திருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்டவர் என்று எரேமியா இது சொல்கிறார். இந்த வசனத்தில் கர்த்தர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற மிக துல்லியமான வெளிப்படையான ஒரு வார்த்தை இங்கு கொடுக்க. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டு பண்ணியிருக்கிறார். அநேகம் கர்த்தரை அறியாத மக்களும் கூட கர்த்தருடைய வல்லமையினால் நோய்கள் குணமாவது, பல பாடுகள் நீங்கி தங்கள் வாழ்க்கையை நன்மை பெற்றுக் கொண்டவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, கர்த்தரை அறியாத மக்களும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசித்திருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. அதை தான் இங்க எளிமையா சொல்லிட்டார். இஸ்ரவேலுக்குள்ளும் மற்ற மனுஷருக்குள்ளும் உன்னுடைய அடையாளங்களும் அற்புதங்களும் அநேகம் சுவாமி, அநேகம் செய்திருக்கிறீர். இப்படி எகிப்து தேசத்திலே நீர் செய்தீர், இஸ்ரவேலருக்குள்ளும் செய்தீர், அந்நியருக்குள்ளும் செய்து நித்திய கீர்த்தியை உமக்கு உண்டு பண்ணியிருக்கிறீர். நீரே தெய்வம் என்று எல்லோரும் உணர்ந்து கொள்ளும்படியாக எகிப்து தேசத்தில் நீர் செய்தீர் சுவாமி. நித்திய புகழ்ச்சி, நிரந்தரமான புகழ்ச்சியை உமக்கென்று உமக்காக ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று எரேமியா ஜெபிக்கிறார். இஸ்ரவேலராகிய உன்னுடைய ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்களை நீர் அநேக அடையாளங்களினாலும் அற்புதங்களினால் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீர். கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலரை புறப்பட பண்ணும் போது 10 விதமான வாதைகளை அனுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த எகிப்தில் மிகப்பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கர்த்தர் இஸ்ரவேலரை திருப்பி கொண்டு வந்தார். இஸ்ரவேலருடைய பிதாக்களுக்கு நீர் சொல்லி இருந்தீர், பாலும் தேனும் ஓடுகிற கானானை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருந்தீர் சுவாமி. அதே போல எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுக்கு நீர் கானான் தேசத்தை, இந்த தேசத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்தீர். அந்த தேசத்திற்குள் அவர்கள் நுழைந்து அதில் சேர்ந்து அவர்கள்
அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள், தங்களுடையதாக்கி கொண்டார்கள். ஆனாலும் அப்படி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட கானானுக்குள் வந்த இஸ்ரவேலர்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை சுவாமி. நீர் சொன்ன கர்த்தருடைய நீர் சொன்ன உம்முடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கை கொண்டு நடக்கவில்லை, கடைபிடிக்கவில்லை. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடாமலும் நியாய பிரமாணத்தின்படி நடக்காமலும் நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த எதையுமே ஒன்றை கூட செய்யாமலும் விட்டுவிட்டார்கள் சுவாமி. நீர் சொல்லிக் கொடுத்த எந்த சட்ட திட்டங்களுக்கும் ஒன்றுக்கு கூட அவர்கள் கீழ்ப்படியவில்லை சுவாமி. அதாவது 0 மதிப்பெண்கள் பெற்றுவிட்டார். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றையும் கடைபிடிக்கவில்லை. ஏதாவது 1-2 குறை இருந்தாலும் கர்த்தரிடத்தில் இரக்கம் கேட்கலாம், சுவாமி இதில் ஒரு சிறு தவறு செய்துவிட்டோம் என்று விட்டுவிட்டோம் என்று. ஒன்றை கூட கேட்கவில்லை. கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுத்தார், நியாய பிரமாணத்தை கொடுத்தார், பண்டிகை ஆசிரியர்களை கொடுத்தார், பலியிடும் முறைமைகளை கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இதை செய் என்று சொல்லும் போது இதை எதையுமே கடைபிடிக்காமல் இஸ்ரவேலர்கள் விட்டுவிட்டார்கள். கானான் தேசத்திற்குள் வந்தார்கள், செழிப்பை அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை விட்டுவிட்டார்கள். அதனால் இந்த தீங்கை எல்லாம் நீர் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். ஆம் கர்த்தாவே, அவர்கள் ஒன்றுக்கும் கீழ்ப்படியாமல் போனதினால் இப்படிப்பட்ட தீங்கை அவர்கள் அனுபவிக்க நீர் அனுமதித்தீர். அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ற தன்மைதான் நீர் கொடுத்திருக்கிறீர் என்று எரேமியா ஒப்புக்கொள்கிறார். இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறார். நாமும் கூட நமக்கு துன்பம் நேரிடும் போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இது வந்தது, நான் எவ்வளவு உத்தமன் அப்படி என்றாலும் ஜெபிக்க கூடாது. நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் அளந்து பார்த்தால்தான் தெரியும் அது வீரியம் எந்த அளவுக்கு, அதன் விலை எந்த அளவுக்கு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினால் பிழைத்திருக்கிறோம். மனிதர்கள் அநேகம் பாவங்கள் செய்து அக்கிரமங்களில் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இதை என்றாலும் முன்பு கரைச்சிக்கப்படுவதற்கு முன்பு அநேக பாவங்களை நாம் செய்திருக்கிறோம். அதையெல்லாம் நாம் நினைவில் வைத்து நம்மை தாழ்த்த வேண்டும். இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் தேசம், அதாவது எருசலேம் நகரம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது, கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். இப்படி அவர்கள் வருவதினால் பட்டயத்தின் நிமித்தமும், பஞ்சத்தின் நிமித்தமும், கொள்ளை நோயின் நிமித்தமும், தங்களுக்கு விரோதமாய் வருகிற கல்தேயரின் ஜனங்களிடத்தில், கல்தேயருடைய சேனைகளின் இடத்தில் யூதர்கள் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார்கள். இஸ்ரவேல் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எரேமியா இந்த இடத்தில் சொல்லுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், முற்றுகை போடுதல் என்றால் அந்த காலத்தில் ஒரு நகரம் என்றால் ஒரு வீட்டிற்கு நாம் இந்த காலத்தில் காம்பவுண்ட் சுவர் கட்டுகிறோம், அது போல மதில் சுவர் என்று சொல்லுகிறோம். அது போல அந்த காலத்தில் ஒரு நகரத்தை சுற்றிலும் மதில் சுவர் இருக்கும். அதன் அகலம், அதாவது 1 அடி 2 அடி அகலம் அல்ல, 12 அடி. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் இருந்த மதில் சுவர் அகலமே 12 அடி. தார் ரோடு போகும் அளவுக்கு, ஒரு 4 பஸ்கள் போகும் அளவுக்கு அகலமான கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர். அதை தாண்டி யாரும் வர முடியாது, அதை இடித்து விட முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான பலத்தோடு மதில் சுவர் கட்டி வைத்திருந்தார்கள். எருசலேமை சுற்றிலும் போடப்பட்டிருந்தது 12 அடி அகலம் உள்ளது. நீளம் அந்த நகரத்தை சுற்றிலுமே வரும். உயரமும் அதே போல 12 அடி உயரம். இப்படி இருக்க அந்த நகரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த மதிலை இடித்து கொண்டு வர முடியாது அல்லவா? அதனால் எதிரிகள் என்ன செய்வார்கள், அந்த நகரத்தை சுற்றிலும் சூழ்ந்து கொள்வார்கள். ஜனங்கள் வெளியே போக விடாமல் அங்கேயே முற்றுகை போட்டு சுற்றிலும் உட்கார்ந்து கொள்வார்கள். இப்பொழுது உள்ளே ஜனங்கள் வெளியே வந்தால் இவர்களுக்கு ஆபத்து அல்லவா, கொன்று விடுவார்கள் எதிரிகள் என்று உள்ளேயே இருப்பார்கள். எத்தனை காலம் இருக்க முடியும்? உள்ளே இருக்கிற உணவுப் பொருட்கள் சாப்பிடும் வரைக்கும், தீரும் வரைக்கும் உள்ளே இருக்கலாம். அதன் பின்பு வெளியே வந்துதான் ஆக வேண்டும். நிலங்களை பயிர் செய்யவும் வியாபாரம் செய்யவும் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். ஊரை விட்டு வெளியே வரும்போது எதிரிகள் அவர்களை அழித்து கொள்ளையிட்டுக் கொள்வார்கள். இது வழக்கமாய் இருந்தது. இதுதான் முற்றுகை போடுதல் என்று சொல்லப்பட்டது. வெளியிலேயே காத்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து பஞ்சம் வரும், மிகுந்த விலைவாசி ஏறும். அதன் பின்பு பஞ்சம் வரும், அநேகர் இறந்து போவார்கள்.
வேறு வழியின்றி வெளியே வருவார்கள். வெளியே வருகிறவர்களை எதிரிகள் கொன்று போடுவார்கள். இப்படிதான் நடந்தது அந்த காலத்தில். எல்லா இடங்களிலும் அப்படிதான் நடக்கும். அது போல இங்கு எருசலேமுக்கும் நேர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட கல்தேயின் வாசத்தில் எதிரிகளிடத்தில் எருசலேம் நகரம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் சொன்னபடி நடக்கிறது. இதோ கர்த்தாவே, நீர் அதை பார்க்கிறீர். சுவாமி, உன் கண்களுக்கு முன்பாக நீர் சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கிறது என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தார். பல தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லியிருந்தார். திருந்துங்கள், திருந்துங்கள், இதை என்றால் இப்படி செய்வேன் என்று சொல்லி இருந்தார். நியாயத்திற்கு உண்டாகும், உங்களுக்கு தீமை வரும், திருந்து விடுங்கள் என்று பல முறை எச்சரித்தார். பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக பல தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்தார். கடைசியாக எரேமியாவை அனுப்பியும் பல தீர்க்க தரிசனங்கள் 40 வருடம் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கேட்டும் இவர்கள் திருந்தவே இல்லை. திருந்தாத, முற்றிலும் திருந்த வாய்ப்பே இல்லாத நிலையில், இவர்கள் திருந்தவே மாட்டார்கள் என்ற நிலையில்தான் கர்த்தர் அவர்களை அடிக்கிறார், தண்டனை கொடுக்கிறார். எரேமியா ஜெபிக்கிறார். கர்த்தாவே, நகரம் எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. முழுமையாய் எதிரிகள் சூழ்ந்து கொள்ள போகிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய போகிறார்கள். அப்படி இருந்தும் என்னை ஒரு நிலத்தை வாங்க சொன்னீர் அல்லவா? ஒரு நிலத்தை வாங்கி அதை உன் பெயரில் எழுதி முத்திரை போடு என்று சொன்னீர் அல்லவா? அப்படி செய்ய சொன்னீர் சுவாமி, நான் செய்தேனே. அதாவது அந்த காரியம் செய்ய சொன்னது ஒரு நன்மை இஸ்ரவேலருக்கு வரும்படியாக, எருசலேமுக்கு நன்மை நடக்கும்படியாக தான் கர்த்தர் அதை சொன்னார். அதை எரேமியா நினைப்பூட்டுகிறார். கர்த்தாவே, நிலைமை இப்படி இருக்கிறது. ஆனால் நீ நிலத்தை வாங்கி வைக்க சொன்னீரே, நான் கூட வாங்கி வைத்தேன். கொஞ்சம் நினைத்து பாருங்க சுவாமி. அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் மீட்கப்படட்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த வார்த்தைகளை எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். இப்படி அவர் சொன்னதும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகிறது. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் பேசுகிறார். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். எல்லா மனிதர்களுக்கும், மாம்ச சரீரம் இருக்கிற எல்லோருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் தேவன் அல்லவா? நான் கர்த்தர் அல்லவா? நான் ஆளுகைக்குரிய ராஜா அல்லவா? என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு இருக்கிறதா? என்னால் முடியாத காரியம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் நான் ஒப்பு கொடுப்பேன். நான் இந்த நகரத்தை ஒப்பு கொடுத்து விடுவேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னால் எல்லாம் செய்ய முடியும். நான் தான் அவர்கள் கையில் எருசலேமை ஒப்பு கொடுக்கிறேன். என் வல்லமையை பார் என்று சொல்கிறார். ஏனென்றால் இவர்கள் இத்தனை காலம் கீழ்ப்படியாமல், மனம் திரும்ப விருப்பமே இல்லாமல் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள். யூத ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் செய்ததை நிமித்தம் இப்படி அதற்கான பலனை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கல்தையர் எருசலேமுக்குள் உள்ளே வருவார்கள். வெளியே இருந்தார்கள் அல்லவா? அவர்கள் உள்ளே வந்து எருசலேமை தீ கொளுத்தி போடுவார்கள். எருசலேம் நகரம் சுட்டரிக்கப்பட போகிறது. அங்கு எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்கள் செய்த பாவம் என்ன, கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார் என்ற விளக்கத்தையும் இந்த இடத்தில் சொல்லுகிறார். நமக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் தெரியல. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்தெந்த வீடுகளுக்கு மேலே பாகாலுக்கு தூபம் காட்டினார்களோ, அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ, இஸ்ரவேலர்கள் செய்யக்கூடாத காரியம் இது. அந்நிய தேவர்களுக்கு பானபலி வார்ப்பது, அந்நிய தெய்வங்களை வழிபடுவது, பாகாலுக்கு ஆராதனை செய்வது, தங்கள் பிள்ளைகளை பலி கொடுத்தது, இதையும் செய்திருக்கிறார்கள். எந்தெந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டியிருக்கிறார்கள். எந்தெந்த வீட்டின் மேல் காட்டினார்களோ அந்தந்த வீடுகள் சுட்டரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். துல்லியமாக யார் இதை செய்தார்களோ அந்தந்த வீடு அழிக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். எப்படி இருக்கிறது? கர்த்தர் நீதி உள்ளவர்.
அவனவன் செய்த தவறுக்கு தண்டிக்கிறவரும் கூட என்பதை புரிந்து கொள்வோம். நாம் எதை வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு கர்த்தாவே என்னை மன்னித்து விடும் என்று சொல்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டால் எதுவாயிருந்தாலும் மன்னிப்பு கிடைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து வேதத்தை கையில் சுமந்து கொண்டு வேதத்தை படிக்காமல் நன்மை தீமை தெரிந்து கொள்ளாமல் நான் அக்கிரமம் செய்வேன், கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்பேன், அவர் மன்னிப்பார் என்று எதிர்பார்க்க வேண்டாம். எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. உன் கையில் வேதம் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் கேட்பார். உன் கையில் வேதம் இருந்ததல்லவா, நீ ஏன் படிக்கவில்லை? வேதத்தை கையில் வைத்துக் கொண்டு எனக்கு தெரியாது என்று கர்த்தரிடம் சொல்ல முடியாது. யாராலும் அந்த பதிலை பேச முடியாது. நீதான் படிக்க வேண்டும். நீ வேதத்தை எடுத்து வாசித்து தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மிகவும் கவனமாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் பொல்லாம்பை செய்து எனக்கு கோபமூட்டிக் கொண்டே இருந்தார்கள். சிறு வயது முதலே அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் பொல்லாப்புதான், தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். இப்படி செய்து அவர்கள் என்னை கோபமூட்டிக் கொண்டே வந்தார்கள். சிறு வயது முதலே இப்படி செய்கிறார்கள். அவர்கள் செய்கைகளினால் இஸ்ரவேலின் புத்திரர்கள் அவர்கள் செய்கைகளினால் எனக்கு கோபத்தையே மூட்டிக் கொண்டு வந்தார்கள் என்று சரி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை உண்டாக்கினது முதற்கொண்டு எப்பொழுது எருசலேம் கட்டப்பட்டதோ அப்பொழுதிலிருந்து எனக்கு கோபம் உண்டாகவும் உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுவதற்கு ஏற்ற காரியங்களையே அவர்கள் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை சற்று கவனித்து பார். தாவீதையாவின் காலத்தில் தேவாலயம் கட்டப்படவில்லை. சாலமோன் ராஜா கட்டினார். தேவாலயம் கட்டப்பட்டது. எருசலேம் நகரம் கட்டப்பட்டு வந்தது. தாவீதையாவின் காலத்திற்கு பின்பு இதெல்லாம் உருவானது. அப்பொழுதிலிருந்தே சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டும் வரைக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், கட்டி முடித்தார், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஆனால் அதன் பிறகு அநேக பெண்களை மணந்து தங்கள் சத்துருக்களின் அந்நிய பெண்களை மணந்து திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்காக இஸ்ரேல் தேசம் முழுவதும், அதாவது எருசலேமின் மூளை முழுக்கெல்லாம் எல்லா இடங்களிலும் பொல்லாத ஆவிகளுக்கு அந்நிய தேவர்களுக்கு பலிபிடங்களை உண்டாக்கி பலி செலுத்தி விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுத்த ராஜாதான் சாலமோன் ராஜா. தேவாலயம் கட்டி முடிக்கும் வரைக்கும் அவர் பரிசுத்தமாய் இருந்தார். அவரது காலத்திலேயே அவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். இது கர்த்தருக்கு அருவருப்பான கோபமூட்டும் செய்யும். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் காலம் வரைக்கும், சிதேக்கியா ராஜா வரைக்கும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா காலம் வரைக்கும் எனக்கு பொல்லாப்பு உண்டாகும்படி, எனக்கு கோபமூட்டும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் குடிகளும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்புகளினாலும் அதன் நிமித்தம் இப்படிப்பட்ட நிலை உண்டாகும், இப்படிப்பட்ட தீமை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்கள் எல்லாம் செய்த தீமையினால் அதற்கு பலனாக கர்த்தர் தண்டுகிறார். எனக்கு அவர்கள் முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள். முகத்தை காட்டுவது என்றால் கர்த்தரிடத்தில் வந்து தாழ்மையாய் கீழ்ப்படிந்து நடப்பது. அப்படி அவர்கள் என் முகத்தை காட்டாமல் என்னை மதிக்கவில்லை. எனக்கு முகத்தை காட்டாமல் முதுகை காட்டினார்கள். எனக்கு அடங்காமல் போனார்கள். என் பேச்சை கேட்காமல் திரும்பி போனார்கள். எனக்கு முதுகை காட்டி போனார்கள் என்று சொல்கிறார். வேதனையோடு சொல்கிறார். ஏற்கனவே நான் அவர்களுக்கு உபதேசித்தும் அதற்கு செவி கொடுக்கவில்லை. எத்தனை முறை நான் அவர்களுக்கு சொல்லியும் அதற்கு அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட தேவாலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு அதில் அருவருப்பான காரியங்களை கொண்டு வந்து வைத்தார்கள். தேவாலயத்திலேயே எல்லா இடத்திலும் பலிபீடங்கள் கட்டுவது, விக்கிரகாராதனை செய்வது என்று செய்து வந்த இஸ்ரவேலர்கள் கடைசியில் தேவாலயத்திலேயே அதை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். இதுதான் உச்சக்கட்ட அவர்கள் பாவத்தை
முழுமை அடைதல் முடிவாய் இருக்கிறது. இன்னோமுடைய பள்ளத்தாக்கிலே மோளேவிற்கென்று தங்கள் பிள்ளைகளை தீங்கிடக்க பண்ணி, தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தீக்கடக்க பண்ணுகிறார்கள். தீயின் மேல் நெருப்பின் மேல் நடக்க வைத்து மோளேவிற்கென்று பள்ளத்தாக்கிலே இப்படி பலிபீடங்களை கட்டி செய்கிறார்கள். தங்கள் பிள்ளைகளை தவறான வழியில் நடத்துகிறார்கள். பொல்லாத ஆவிகளுக்கு பலி கொடுக்கும்படியும் தீங்கிடிக்கும்படியும் செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் பள்ளத்தாக்கிலே பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். தங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணுவதில் மேடை கட்டி அதில் வழிபாடு செய்து தங்கள் பிள்ளைகளையே தீங்கிடிக்க பண்ணினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள் என்று நான் சொன்னதும் இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் என் மனதில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தரே இப்படி செய்ய சொன்னார் என்று சொல்லிக் கொண்டு செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தான் சொன்னார் இப்படி செய்ய சொல்லி என்று இவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு நான் அப்படி சொல்லவே இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் இந்த பட்டணம் கொல்லாதவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? அப்படி சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் உக்கிரத்தினாலும் நான் துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் நான் அவர்களை துரத்தின எல்லா தூர தேசங்களில் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை மீண்டும் இங்கு வர பண்ணி அவர்களை இந்த தேசத்தில் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டுமாக நான் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சுகமாய் இந்த தேசத்தில் குடியிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் திரும்பி வந்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருகிற காரியம் 70 வருடங்கள் முடிந்த பின்பு பாபிலோனிலிருந்து இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்து மீண்டுமாக இஸ்ரவேலுக்குள் வந்து விட்டார்கள். அதன் பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் 2000 வருடங்களுக்கு முன்பாக. இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்றாலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. அது இனி நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இந்த வார்த்தைகள் இன்னொரு அர்த்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், தூர தேசத்திலிருந்து பாபிலோனில் இருந்து இஸ்ரவேலர்களை வரவழைத்தது போல உலகெங்கும் இருந்து கர்த்தருடைய ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்க போகிறார். 1000 வருட அரசாட்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அதை குறித்தும் இந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துகிறது. அதை கவனியுங்கள். அப்படி மீண்டு வந்த ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின் அடியார்களுக்கும் அவர்கள் சந்ததிகளுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படிக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும் பயம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படி எனக்கு பயந்து அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக அவர்களை நான் மாற்றுவேன். அவர்களுக்கு நான் ஒரே வழியையும் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் நான் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரே வழியையும் உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனம் தான் 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. நிரந்தரமான கர்த்தரிடத்தில் மனம் திரும்புகிற ஒரு கூட்டம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வசனங்களால் சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களின் என்று சொல்வோம். என்று இருப்பார்கள், வீழ்ந்திருப்பார்கள். இவர்கள்தான் நாம் கர்த்தருடைய ஜனங்களாயிருக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம் சத்துருக்களை வெல்லுகிறோம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். வேத வசனத்தை ஆயுதமாய் பயன்படுத்தி நம் சத்துருக்களை எதிர்க்கிறோம். வேத வசனத்தினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறோம். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் துணையோடு நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சேர்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மை மாற்றுவார். ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் தருவார். அந்த வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம் ஆண்டவர் தான். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்று
நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு உண்டு பண்ணி கர்த்தர் நிரந்தரமான ஒரு உடன்படிக்கையை நம்மோடு செய்ய போகிறார். அது என்னவென்றால், நம்மை விட்டு அவர் விலகுவதில்லை. எப்பொழுதும் நன்மை செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்க போகிறார். நம்மை விட்டு அவர் பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை செய்ய போகிறார். அதுதான் நாம் கர்த்தரோடு இணைந்து ரட்சிக்கப்படுகிற ஜனங்களின் உடன்படிக்கை. அதாவது புது உடன்படிக்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் பூசிக்கிற திருவிருந்து என்னும் கர்த்தருடைய பந்தியில் நாம் சேரும் அந்த உடன்படிக்கை. அப்படி அவர்களோடு உடன்படிக்கை செய்து அவர்கள் என்னை விட்டு போகாதபடிக்கு என்னை பற்றின பயத்தை நான் அவர்களுக்கு உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படாததினால் தான் பாவம் செய்து அழிந்து போகிறோம் அல்லவா? அதனால் கர்த்தர் எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் அவர்களுக்கு உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். அவர் வல்லமையை காண்பித்து நம்மை அடக்கி திருத்தி நம்மை காப்பதற்காக அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு நன்மை செய்வதற்காக நம்மேல் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்து முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தருடைய முழு ஆத்துமாவோடும் அவர் முழுமையான அன்பை நமக்கு செலுத்தி நம்மை அவருடைய தேசத்தில் நிலைக்க பண்ணுவார். நித்திய ஜீவனின் பரலோகத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்று போகும். நான் இந்த ஜனத்தின் மேல் அவர்கள் கீழ்ப்படியாத போது கீழ்ப்படியாவிட்டால் நான் இந்த ஜனத்தின் மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று சொன்னேன் அல்லவா? அதன்படியே செய்தேன் அல்லவா? அதே போல எப்படி அதில் உறுதியாய் இருந்தேனோ அதே போல இவர்களுக்கு நன்மை செய்வதிலும் அதே உறுதியாய் இருந்து நான் நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுக்கு நான் சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் பாழாய் போயிற்று என்று சொல்லப்பட்ட இந்த நகரம் எருசலேம் நகரம் கல்தையரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்று சொல்லப்பட்ட இந்த நகரம் மீண்டும் விற்கப்படும். எப்படி எரேமியா நிலத்தை வாங்கினாரோ அதே போல இஸ்ரவேலர்கள் மீண்டுமாய் தங்கள் தேசத்தை விலைக்கு வாங்கி சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டது. பென்னிமேன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் காடான பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களில் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படும். அப்படி வாங்குகிற பத்திரங்கள் விலைக்கு வாங்குகிற பத்திரங்கள் கையெழுத்திடப்படும். பத்திரங்கள் வாங்குவதும் அதை எழுதுவதும் கையெழுத்திடுவதும் விலைக்கிரயம் கொடுப்பதும் இப்படிப்பட்ட காரியங்கள் எருசலேமில் நடக்கும். அநேக இடங்களில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, அல்லேலூயா. இன்றும் நம் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் நம் வாழ்வில் இருக்கிற அடிமைத்தனங்கள் சிறையிருப்புகள் எல்லாம் நீங்கி போய் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அவர் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அகற்றி போட்டு சுதந்திரமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழும்படி ஆசீர்வதிப்பார். நாம் எல்லோருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அவர் நல்லவர், அன்புள்ள தெய்வம், முழு அன்பை நமக்கு காட்டுகிற தெய்வம். அவர் அன்பின் நிமித்தம் பிழைத்திருக்கிறோம், என்றென்றும் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். உலகத்தை மறப்போம், கர்த்தரை நினைப்போம். எரேமியா 33 முதலாம் வசனம். இந்த செய்தியானது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் எவ்வளவு உறுதியாய் இருப்பார், அவர் எவ்வளவாய் அதை நிச்சயம் செய்து முடிப்பார், அதனுடைய நிச்சயம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதியை நமக்கு சொல்கிறார். கர்த்தர் சொன்னால் சொல்லுதான், ஒரு வாக்கு மாறமாட்டார். ஒரு முக்கியமான காரியத்தை இந்த வேத பகுதியில் நாம் புரிந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், கர்த்தர் ஒரு மனிதனை அல்லது ஒரு ஜனத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை, ஒரு இனத்தை, ஒரு பரம்பரையை, ஒரு சந்ததியை இப்படி தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டதுதான். அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டதுதான். அவர்களை எப்படியும் தம்மோடு சேர்த்து கொண்டார்.
கைவிட மாட்டார். அதாவது இந்த உலகத்தில் 3 வல்லமைகள் செயல்படுகிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். முதல் வல்லமை கர்த்தருடைய வல்லமை. தேவ வல்லமை இந்த பூமியில் செயல்படுகிறது. கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். அதற்குள் அந்த மனிதன் எப்படியும் செயல்படலாம் என்ற உரிமையை கொடுத்திருக்கிறார். நம்மை சுதந்திரவாதியை படைத்திருக்கிறார், அடிமையா அல்ல. கர்த்தர் சொல்வதை மட்டும் கேட்டு வாழ்வதல்ல, நமக்கென்று விருப்பங்கள், நமக்கென்று சுதந்திரம், அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விருப்பப்படி சிந்திக்கலாம், விருப்பப்படி தேர்ந்தெடுக்கலாம், பரிசுத்த வாழ்வையும் தேர்ந்தெடுக்கலாம், பாவ வாழ்க்கையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அது நம்முடைய விருப்பம். ஆனால் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கேற்ற தண்டனையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது அது கர்த்தருடைய விருப்பம் அல்லவா? அது போல நமக்கு உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்க கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து, இந்த பூமியில் உனக்கு இந்த எல்லை உண்டு, இதையெல்லாம் நீ செய்யலாம், இதை நீ முடிவெடுத்துக் கொள்ளலாம், நீ எப்படியும் இருக்கலாம் என்று அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதே போல முதலில் தேவ வல்லமை, அடுத்தது மனித வல்லமை. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தது நிமித்தம் சாத்தானின் வல்லமையும் இந்த பூமியில் ஆளுகை செய்ய தொடங்கியது. அவனும் பொல்லாத ஆவிகளும் இந்த பூமியில் சுற்றி வருகின்றன. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருளின் அந்தகார பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. மனிதனுக்குரிய செயல்பாடுகளும் இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக 3 வல்லமைகள் இந்த பூமியில் செயல்படுகிறது. எந்த ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால், நற்காரியங்கள் இந்த பூமியில் நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வல்லமையும் மனிதனுடைய வல்லமையும் சேர வேண்டும். தீய காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால், பொல்லாத ஆவியின் வல்லமையும் இந்த மனிதனுடைய வல்லமையும் சேர்ந்திருக்கும். இதில் என்ன? அதாவது தீய மனிதர்களை சாத்தான் ஆளுகை செய்து பூமியில் தீமையை நடப்பிப்பார். கர்த்தர் பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டு அந்த மனிதர்களை பரிசுத்தமாக்கி, இன்னுமாய் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவர்களை பயன்படுத்தி இந்த பூமியில் நற்காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஏன் இப்படி? மனிதனுக்காக இந்த பூமியை படைத்தார் ஆண்டவர். ஆதாம் ஏவாளை முதலில் வைத்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த பூமியும் இந்த பூமியில் இருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் மனிதனுக்குரியது. பூமியில் உள்ள அனைத்தும் மனிதனுக்குரியது, மனிதனுடைய சொத்து, மனித இனத்தின் மொத்த சொத்து என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் நற்காரியங்களாக இருந்தாலும், கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் மனிதன் மூலமாக செயல்படுத்துவார். அதே போல பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் அது மனிதனை பயன்படுத்திதான் செய்யும். இப்படிதான் காரியங்கள் நடக்கின்றன. இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை, நற்காரியங்களை செய்ய வேண்டும், நான் செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டார். அது எந்த அளவுக்கு உறுதியானது, அது எந்த அளவுக்கு மாறாமல் நடக்கும் என்று கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை குறித்து நாம் தியானிக்கலாம். இஸ்ரவேலில் இந்த சம்பவம், இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக எரேமியா ஐயா தீர்க்கதரிசியின் காலத்தில், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட காலத்தில் நடந்த சம்பவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சமயத்தில், அதாவது இஸ்ரவேலர்கள் யூதர்களையும் எருசலேமின் குடிகளையும் நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து எருசலேமை சுற்றி முற்றுகை போட்டிருக்கிறார். கொஞ்சம் ஜனங்களை சிறையிருப்புக்கு பிடித்து கொண்டு போய்விட்டார். ஒரு முறை பிடித்து கொண்டும் போய்விட்டார். அப்பொழுது எரேமியா ஐயா காவல் சாலையின் முற்றத்தில், ஜெயிலின் முற்றத்தில் ஐயா காவல் வைக்கப்பட்டிருந்தார். எரேமியா ஐயாவையும் காவல் வைத்திருந்தார்கள். ஏன்? அந்த ராஜா, யூதாவின் ராஜா செய்த வேலை, சிதேக்கியா செய்த வேலை. ஏன் என்றால், எல்லா தீர்க்கதரிசிகளும் பொய் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சிதேக்கியா ராஜாவுக்கு அவருடைய மன விருப்பத்தின்படி சந்தோஷப்படுத்தும்படி தவறான பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். பாராட்டினார் ராஜா. எரேமியா ஐயா கர்த்தருடைய உண்மையான வார்த்தையை சொன்னார். அதாவது
நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவீர்கள், மிகப்பெரிய தீங்கு வருகிறது என்று சொன்னார். கடினமான வார்த்தைகள், கருகலான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை உண்மையாய், நேர்மையாய், ஒரு தீர்க்கதரிசியாய் எரேமியா சொன்னார். அதனால் எரேமியாவின் மேல் கோபப்பட்டு சிதேக்கியா ராஜா கவர்சாலையின் முகத்தில் சிறை வைத்து விட்டார். அங்கு எரேமியா சிறை வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அதையும் கர்த்தர் மீண்டுமாக எரேமியா சிறை வைக்கப்பட்ட பின்பும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது முடிந்தது. அடுத்தது இரண்டாவது விசையும் அவர் சிறையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் மீண்டுமாக எரேமியாவிடம் பேசி இன்னும் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதை குறித்து நாம் முதல் முறை என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார் என்றால், அதாவது சிறை வைக்கப்பட்ட பின்பு முதலில் எரேமியா, அதாவது சிறை வைக்கப்படுவதற்கு முன்பாக எரேமியா ராஜாவினிடத்தில் போய், இப்படி நேபுகாத்நேச்சார் ராஜா வந்து உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார் என்று, தேசம் கொள்ளையாகும் என்று கருகலான வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்படி சொன்ன போது சிதேக்கியா ராஜா சிறை வைத்து விடுகிறார் எரேமியாவை. சிறை வைக்கப்பட்ட பின்பு எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்னவென்றால், சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் அப்படியே போய்விடுவதில்லை, நான் மீண்டும் அவர்களை கொண்டு வருவேன், யூதாவை மீண்டும் கட்டுவேன், எருசலேம் மீண்டும் கட்டப்படும் என்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை, திரும்ப எருசலேம் கட்டப்படுவதை குறித்தும், யூதர்கள் திரும்பி தங்கள் சுயதேசத்திற்கு வரப்போகிறார்கள் என்றும் நல் வார்த்தைகளை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எரேமியா மூலம் சிறைச்சாலையில் இருக்கும் போது சொல்லுகிறார். அதை எரேமியா சொல்லிவிட்டார். முதல் முறை சொல்லி முடித்து விட்டார். நல் வார்த்தைகளை, மங்களகரமான வார்த்தைகள் வருகிறது, அதையெல்லாம் ஐயா சொல்லுகிறார். இரண்டாவது திசை எரேமியாவிடம் கர்த்தர் பேசுகிறார். ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு உறுதிப்படும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தைகளை திடப்படுத்தி உருவேற்படுத்துகிற யெகோவாகிய தேவன் நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முழு நம்பிக்கையோடு இருங்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலைகள் நாம இருந்தாலும் அந்த நிலையில் இருக்கும் பொழுது கொஞ்சம், அதாவது சூழ்நிலைக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் எதிரெதி சூழ்நிலைகள் இருக்கிறது. சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். இங்கு தேசம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது, பாழடைந்து கொண்டிருக்கிறது, மிகவும் துன்பமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் நல்ல காரியங்கள், நல்ல வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்பொழுது விசுவாசிப்பதற்கு எல்லோருக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த அளவுக்கு மனப்பக்குவம் தேவை. எந்த சூழ்நிலையிலையும் எதையும் செய்ய கர்த்தரால் முடியும். சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் செய்கிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு செயலை செய்வதற்கு சூழ்நிலைகள் சரியாக இருந்தால்தான் செய்வார் என்றெல்லாம் இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் எதையும் செய்ய கர்த்தருக்கு வல்லமை உண்டு. துன்பமான காலமாய் இருக்கிறதே, அதாவது மோசே ஐயா திக்குவாயா இருந்தார். அவர் திக்கி திக்கி பேசினார். என்னால் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வழி நடத்த முடியும் என்று கேட்டார். முதல் முறை முட்செடியில் கர்த்தர் தோன்றி பேசிய போது மோசே ஐயா சொன்னார். ஆனால் அவர் 40 வருடங்கள் இஸ்ரவேலரை வனாந்திர பயணத்தில் வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் அதற்கு பின்பு எங்கேயும் திக்கி பேசியதாக வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. ஒருவேளை குணமாகி இருக்கலாம், அல்லது அந்த நேரத்தில் அவர் கர்த்தருடைய காரியத்தை செய்யும் பொழுது ஜனங்களோடு பேசும் போது மட்டும் திக்காமல் இருந்திருக்கலாம். அவருடைய பலவீனத்தினால் அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கர்த்தர் அந்த ஊழியத்தை முழுமையாய் மோசேயா செய்து முடித்தார். வேதம் சொல்லுகிறது, மோசேயா கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார், சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார், நல்லபடியாக எல்லா காரியத்தையும் செய்தார் மோசேயா. சூழ்நிலைகள் முக்கியம் அல்ல, நம்முடைய பலன் முக்கியம் அல்ல. அதாவது நம்முடைய பலன் குறையும் பொழுது, நம்மிடத்தில் குறைவுகள் இருக்கும் பொழுது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நம் தேவன். அதனால் நாம் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி விடுவார். எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறதே, என்னால் இது முடியுமா,
நான் இதை செய்ய முடியுமா என்று நாம் தவிக்க தேவையில்லை. எல்லாவற்றையும் செய்ய சூழ்நிலைகள் முக்கியமல்ல, பலன் முக்கியமல்ல. கர்த்தருடைய சித்தம், அவர் மனம் வைத்தால் எதையும் செய்து முடிப்பார் என்பதற்கு மோசேயாவின் வாழ்க்கையும் இஸ்ரவேலர்கள் இந்த செய்தியில், இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு கர்த்தர் தந்த தீர்க்க தரிசனங்களும் சாட்சியா இருக்கிறது. அதாவது இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அங்கு கொஞ்சம் பேர், இங்கு கொஞ்சம் பேரா இருக்கிறார்கள். இன்னும் எருசலேம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார், சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் மீண்டுமாய் திரும்பி வருவார்கள், மீண்டும் வந்து எருசலேம் செழிப்பாகும் என்று சொல்லுகிறார். அவர் யெகோவா என்னும் நாமம் உள்ளவர். கர்த்தருடைய நாமம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நீ எட்டாததும் நீ அறியாததும், அதாவது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு சொல்லி தருவேன். உனக்கு தெரியாத காரியங்களையும், உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களையும் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியங்கள், நம் தகுதிக்கு, நம் பலனுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், பல காரியங்கள், அதையெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொள்வேன், புரிய வைப்பேன். உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை உனக்கு சொல்லி தந்து உனக்கு புரிய வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம் வல்லமைக்கு மேலான வல்லமை அது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தருவார், பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே சந்தோஷமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். நாம் கேட்டால் கிடைக்கும். சில காரியங்கள் வேதாகமத்தில் சில சட்டத்திட்டங்கள் உண்டு, ஆவிக்குரிய சட்டத்திட்டங்கள் உண்டு. நாம் கேட்டால்தான் கிடைக்கும். கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு அதில் விருப்பம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் கேட்டால் அது நமக்கு விருப்பம் இருக்கிறது என்று பொருள். கர்த்தராக வந்து இதை எடுத்துக்கொள் என்று ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தால் நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ என்று யோசிப்பார். நாம கேட்டால்தான் அந்த காரியங்கள், சில காரியங்கள் அப்படிதான் நாம கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பும் கூட அப்படிதான். நாம் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வருகிறோம், கர்த்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே போல பல காரியம் ஏற்கனவே கர்த்தர் சொல்லி இருந்தார். நேபுகாத்நேச்சார் ராஜா வருவதற்கு முன்பாக, யூதாவை சிறைப்பிடித்து கொண்டு போக வருவதற்கு முன்பாக, முற்றுகை போடும் முன்பதாகவே கர்த்தர் சொல்லி இருந்தார். அதாவது எதிரி நாட்டு ராஜா இங்கே வந்து உங்களை கொன்று போடுவான், பலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போவான், யூதா தேசம் முற்றுகை போடப்படும், எருசலேம் முற்றுகை போடப்படும். இதையெல்லாம் நடக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜா சிறைப்பிடித்துக் கொண்டு போகும்போது நீங்கள் அவனோடு போய்விடுங்கள், எதிர்க்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்படுகிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், இங்கே போக மாட்டேன் என்று இருப்பவர்கள் தான் கொல்லப்படுவார்கள். அதனால் நீங்கள் போய்விடுங்கள், இது என்னால் வந்தது, நானே இந்த நியாய தீர்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு ராஜாவோடு கூட போய்விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் எருசலேமின் குடிகளும் யூதா ஜனங்களும் கல்தையரோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். யுத்தம் செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். எதிரிகளோடு யுத்தம் செய்யாதிருங்கள், நீங்கள் தோற்று போவீர்கள் என்று சொன்னார், அழித்து போவீர்கள். அதனால் சிறைபிடிக்கப்பட்டால் நீங்கள் போங்கள் அவனோடு, உங்கள் உயிர் காப்பாற்றப்படும், உங்கள் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட 70 வருட காலங்கள் நீங்கள் அங்கு சிறையிருப்பில் இருக்க வேண்டும், இது என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார். யூதர்களும் எருசலேமின் குடிகளும் தவறு செய்கிறார்கள். ஓய்வு நாளை சரியாக சுமார் 400 வருடங்களாக ஆசரிக்காமல் தவறு செய்கிறார்கள். அதற்கு நியாய தீர்ப்பாக ஓய்வு நாட்களை இவர்கள் அனுசரிக்க வேண்டிய 70 வருடங்கள், மொத்த நாட்கள் 70 வருடங்கள். இத்தனை நாட்களையும் நீங்கள் அங்கு இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு ஓய்வை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது நியாய தீர்ப்பா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. நான் கொடுக்கும் அந்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த எதிரியிட துன்பம் என்றாலும் அந்த எதிரியோடு போய்விடுவது உங்கள் உயிருக்கு நல்லது.
அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு எதிர்த்து நிற்க கூடாது. ஆனால் இவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள். நாங்கள் அங்கு சிறை பிடிக்கப்பட்டு போக மாட்டோம். எங்களை எதிர்த்து வருகிற அந்த ராஜாவோடும் அந்த சேனையோடும் நாங்கள் யுத்தம் செய்வோம் என்கிறார்கள். அப்படி செய்தால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர்களை கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே சொல்லி இருந்தும் எச்சரிப்பை கொடுத்திருந்தும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. கல்தேயரோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். இதை கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். அவர்கள் வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள். யூதா ராஜாவின் வீடுகளிலும் இப்படிப்பட்ட பாவ காரியங்கள் செய்யப்பட்டது. இவர்கள் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனையை அனுபவிக்கும்படியாக அவர்கள் இருதயமே அவர்களை வழி நடத்துகிறது என்பது போல அவர்கள் இங்கிருந்து கல்தேயரோடு யுத்தம் செய்ய போகிறார்கள். அவர்கள் வரும்போது அவர்களுக்கு இணங்காமல் எதிர்த்து நின்று பட்டயத்தால் கொல்லப்பட போகிறார்கள். அவர்கள் வீடுகளும் யூதா ஜனங்களின் வீடுகளும் யூதா ராஜாவின் வீடும் பிரேதங்களால் நிரப்பப்படும், கொல்லப்படுவார்கள் அநேகர் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நமக்கு நாமே தீமை வரவழைத்துக் கொள்வது, நம் கையை எடுத்து நாமே கண்ணில் குத்திக் கொள்வது போன்ற செயல் இங்கு நடக்கிறது. நாம் அக்கிரமம் செய்தால் நம் கையே நம்மை அடிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கு இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. கர்த்தர் காப்பாற்ற நினைத்தாலும் அவர்களாக போய் விட்டில் பூச்சி நெருப்பில் விழுவது போல அவர்களாகவே தங்களுக்கு அழிவை தேடிக் கொள்கிறார்கள். இதுதான் பாவிகளுடைய நிலை. பாவத்தின் ஒரு ஒரு பரிமாணம் என்று சொல்லலாம். பாவம் செய்கிற மனிதன் மற்றவர்களால் தண்டிக்கப்படுவான், கர்த்தரால் தண்டிக்கப்படுவான், இது தெரிந்த காரியம். ஆனால் தனக்கு தானே தண்டனையை வரவழைத்துக் கொண்டது இதுவும் நடக்கும். இது ஆச்சரியமான காரியம். தன்னை தானே அழித்துக் கொண்டது, தனக்கு கேடு உண்டாக தானே இப்படிப்பட்ட செயல்களை செய்து மாட்டிக்கொண்டது. இன்று கர்த்தர் அப்படிதான் மனிதன் நியாயத்திருக்கிறார். அவன் தீமையான வழிகள் அவன் கால்களே அவனை கொண்டு போய் குழியில் தள்ளுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனே ஓடி போய் நெருப்பில் விழுவது போல பாவத்தில் விழுந்து பாவம் செய்கிறான். அதற்கு தண்டனையை அவனை வரவழைத்துக் கொள்கிறார். கர்த்தர் காப்பாற்றதான் எப்பொழுதும் எச்சரிக்கிறார் மனிதனை. நாம தான் நமக்கு தீமையை வரவழைத்து மனித இனம் இதை கண்டு நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். இந்த யூதா ஜனங்களும் அப்படிதான் நடத்தி கொள்கிறார். கொஞ்சம் பேர் பாபிலோனுக்கு எதிரி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் பிராணம் தப்பித்துக் கொண்டார்கள். அங்கு போய் 70 வருடங்கள் இருக்க போகிறார்கள். வீடுகள் கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர்கள் வாழ்ந்து 70 வருடங்கள் கழித்து அடுத்த அவர்கள் வரப்போகிறார்கள் இஸ்ரேல் தேசத்தில் யூதாவுக்கு எருசலேமுக்கு போகிறார்கள். இங்கிருந்து எருசலேமிலேயே இருந்து ராஜாவோடு எதிரியோடு போராடி அழிந்து போகிற ஜனங்களும் அநேக துன்மார்க்கங்கள், அதாவது கொஞ்சம் பாவம் செய்தவர்கள், கொஞ்சமாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கீழ்ப்படுகிற குணமுடையவர்கள், இருதயத்தில் கொஞ்சம் தாழ்மை உள்ளவர்கள் கூட பாபிலோனுக்கு போய் தப்பித்துக் கொள்கிறார்கள். இங்கேயே இருந்து அநேக மிக பெருமையும் கர்வமும் பிடித்து கர்த்தருக்கு விரோதமாய் தன்னை உயர்த்தின, கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு 10 கட்டளைகளுக்கு விரோதமாக விக்கிரகாராதனை செய்தவர்கள், மிக பெருமை பிடித்தவர்கள், பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்ட வலுசற்பத்தினால் நிரப்பப்பட்ட அந்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் அங்கேயே இருந்து யுத்தம் செய்து அழிந்து கொள்கிறார்கள். இந்த காரியங்களை நாம் சரியாக கவனித்து நம் வாழ்க்கையை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் தவறு செய்கிறோம், அதற்கு தண்டனை வந்தாலும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரின் கிருபையை கேட்கலாம், ஜெபிக்கலாம். கர்த்தாவே, எனக்கு இந்த வலி இருக்கிறது, இந்த வேதனை இருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் செய்த தவறு, எனக்கு இந்த தண்டனை வந்திருக்கிறது, என் மண்ணையும் என்னை இந்த பாடுகளிலிருந்து விடுதலையாகும் என்று நம்மை நாமே தாழ்த்தி நான் செய்தேன் என்று அறிக்கை செய்து ஒப்புக்கொண்டு
அதை விட்டு விட்டு மனதால் திருந்தி இனி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் நம்மை மன்னித்து நம்மை அரவணைத்து சேர்த்து நம்மை வாழ வைக்கிற நல்ல தகப்பனவர். அதை செய்ய வேண்டும். நான் எல்லாம் ஒன்றும் குற்றவாளி அல்ல. நான் என்ன தவறு செய்தேன்? எல்லார் வாழ்க்கையிலும் வருகிற துன்பம் தான். 40 வயதானால் சுகர் வரதான் செய்யும், பிபி வரதான் செய்யும். இதெல்லாம் இயற்கை. உணவு சரியில்லை அதனால் வருகிறது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. உலகத்தில் எல்லோருக்கும் அப்படி வருகிறது இல்லை. நமக்கு நோய் நொடிகள் வருவதும் பிரச்சனைகள் வருவதும் பாடுகள் வருவதும் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கத்தின் நிமித்தம். கர்த்தர் அறியாமல் தேவ பிள்ளைகளுக்கு எதுவும் நடப்பதில்லை. இந்த பூமியில் தற்செயலாக தானாக எதுவும் நடப்பதில்லை. கர்த்தர் அறியாத செயல் இந்த பூமியில் ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தருடைய பார்வையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடப்பதை எல்லாம் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யும் அக்கிரமங்களுக்கு நியாயத்தீர்ப்பை கட்டளையிடுகிறார். நம்முடைய தாழ்மைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய ஒழுக்கம் இவைகளை பார்த்து அவர் நம்மை சேர்த்து கொள்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் தவறுவதில்லை. மனிதன் தவறு செய்யும் போது நியாயம் தீர்க்கவும் அவர் தவறுவதில்லை. அவர் நீதியின் சூரியனாயிருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் மிகவும் பெரியவர், அவர் மிக நல்லவர். இந்த பூமியில் எதுவும் சிறு அசைவு கூட துல்லியமாய் கணக்கிடப்பட்டு நியாயமாய் நீதியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் அது புரிந்துவிடும். பூமி சுழலுகிறது, கிரகங்கள் சுழலுகிறது, துல்லியமாக மிக மிக துல்லியமாக சரியான முறையில் செயல்படுகிறது. எல்லாம் அண்ட சராசரமும் சரியாய் செயல்படும் பொழுது இந்த பூமியில் மட்டும் யாரும் அறியாத காரியமாய் எல்லாம் மழை வருவது, வெயில் வருவது, நிலநடுக்கம் வருகிறது, புயல் காற்று வருகிறது, நன்மையும் நடக்கிறது, தீமையும் நடக்கிறது. இது மட்டும் ஏனோ தானோ என்று வருகிறதா? அண்ட சராசரமும் துல்லியமாய் செயல்படுகிறது என்று விஞ்ஞானிகளே சொல்லிவிட்டார்கள். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நமக்கு நிரூபித்து காட்டிவிட்டன. மாறு பேச்சு பேச வேலையே இல்லை. சூரியன் தன் இயக்கத்தில் சரியாய் நடக்கிறது, பூமி நடக்கிறது, நிலா, மற்ற கோள்கள், கிரகங்கள், நட்சத்திரங்கள், எல்லாவித விண்கற்கள், வான்வெளியில் இருக்கிற அத்தனையும் மிக துல்லியமாக மிக சரியாக எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கணக்கீட்டின்படி அதன் பாதையில் அது செல்கிறது. ஒரு துல்லியமான வேகத்தோடு ஒரு சரியான எல்லாம் முறைப்படி நடக்கிறது. சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு யாரோ ஒருவர் இயக்குகிறார் என்பதை இந்த யூனிவர்ஸ் ஆனது விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, சில நேரங்களில் ஒரு விண்கற்கள் வரும், இத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை இந்த வால் நட்சத்திரம் வரும் என்றெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். இது 100 வருடங்களுக்கு ஒரு முறை வரும், 120 வருடங்களுக்கு ஒரு முறை பூமியின் அருகே வரும். துல்லியமான வேகத்தோடு மிக சரியாய் அது நடப்பதினால் தானே சரியாக ஒவ்வொரு முறையும் அதே வேகத்தோடு அதே பாதையில் அது செல்வதனால் தான் அந்த நேரத்தில் அது வருகிறது. பாதையும் அதன் வேகமும் எல்லாம் சரியாக நடப்பதினால். அப்படி வான்வெளியில் இருக்கிற எல்லா காரியங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டிருக்க, இந்த பூமியில் மட்டும், இந்த சிறு பூமியில், மிக சிறிய பூமி இது, இதில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் நாம் எல்லாம் இருக்கிறோம், மிக சிறியது. வான்வெளியை ஒப்பிடும் போது இது மிக ஒரு தூசு போன்றது. யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த பூமியானது ஒரு தூசை விட சிறியது. அப்படி இருக்க எல்லாம் முறைப்படி சட்டப்படி ஒழுங்கான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்குமானால் இந்த பூமியில் நடப்பதும் ஒழுங்கான ஒரு முறையில் தானே நடக்கும். நம் வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்கள் இதையெல்லாம் கவனித்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு பூமியில் மனித பிறப்புகளை பார்க்கலாம். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறக்கிறது, அதையெல்லாம் சமமான கணக்கீட்டின்படி பிறக்கிறது. அதில் ஒரு சரியாக நடக்கிறது. ஒரு 10 வருடங்களுக்கு வெறும் ஆண் குழந்தைகளே பிறந்தால் என்ன நடக்கும்?
ஏன் அப்படி நடப்பதில்லை? வெறும் பெண் குழந்தைகளே பிறந்தால் என்ன ஆகும்? ஏன் அப்படியெல்லாம் நடப்பதில்லை? இதையெல்லாம் யார் நிர்ணயிக்கிறார்? நமக்கு மேலே ஒரு வல்லவர் உண்டு என்பதை இதையெல்லாம் அடையாளப்படுத்தவில்லையா? சரி, அடுத்ததாக பல காரியங்களை பார்க்கலாம். நாம் சிறு வயதில் நம் மனநிலை எப்படி இருக்கிறது? 10 வயது வரை நம் மனநிலை ஒன்று போல. 20 வயது ஆகும் போது நம்முடைய மனநிலை வேறுபடியாக மாறுகிறது. முதிர் வயதாகும் போதும் நம்முடைய மனநிலை மாறுகிறது. இந்த மாற்றம் நம் சரீரத்தின் முதுமை வருவது, வளர்ச்சி, சிறு வயதில் வளர்ச்சி, வாலிப வயதில் பலன், அதன் பின்பு முதிர் வயதாகும் போது வரும் சரீர மாற்றங்கள், இதெல்லாம் எப்படி ஒரே மாதிரியாக நடக்கிறது? பெண்களின் உடல்நிலை, பிரசவ நேரங்கள், அந்த காலம் 10 மாதம் என்பது, இதெல்லாம் துல்லியமாக அப்படியே மிக சரியாக ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது கேட்டால் நம் டிஎன்ஏ கோடிங் என்று சொல்வோம். அந்த டிஎன்ஏ கோடிங் எப்படி கரெக்டாக வருகிறது? தாயிடமிருந்து பிள்ளைகளுக்கு என்று. இப்படியாக வான்வெளியில் ஏற்படுகிற மாற்றங்கள், செயல்பாடுகள் எல்லாம் மிக துல்லியமாக, மிக சரியாக, ஒரு முறைப்படி அந்த சட்டதிட்டங்களுக்கு மாறாமல் வான்வெளியின் கிரகங்களில் இருந்து அதன் எல்லாவித கிரியைகள், மிக பெரிய பொருட்களில் இருந்து இந்த பூமியில் இருக்கிற அணுக்கள் முதல் இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்களின் டிஎன்ஏக்கள், இவை மூலமாக மிக துல்லியமான செயல்பாடுகள் எல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டு வரும் பொழுது மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியங்கள் மட்டும் தானாக நடப்பது, இயற்கை தானாக செயல்படுகிறது, தற்செயலாய் நடப்பது. இன்று என்ன இருக்கிறது? பூமியில் மட்டும் தற்செயலாய் எப்படி எது நடந்துவிடும்? இந்த விஞ்ஞானத்தை நாம் கற்று வான்வெளியையும் அணுக்கருவையும் அதன் செயல்பாடுகளையும் நாம் கவனித்து படிக்கும் பொழுது எல்லாம் திட்டமிட்டபடி, முறைப்படி, கணக்கீட்டின்படி மிக துல்லியமான ஒருவரின் ஆளுகையில்தான் நடக்கிறது என்பது மிக தெளிவாய் தெரிகிறது. ஒருவர் இருக்கிறார், அவர் திட்டமிட்டிருக்கிறார், அவருடைய திட்டத்தின்படிதான் எல்லாம் செயல்படுகிறது என்பது மிக தெளிவான புரிதலாய் இருக்கிறது. சற்று நாம் ஞானமாய் யோசிக்கும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் மிக துல்லியமான கணக்கீட்டின்படி ஒரு ஃபார்முலாவுக்குள் அடங்கிய வழியில் தான் நடக்கிறது. தற்செயலாய், தானாய், தனக்கு தானே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு ஒரு எரிமலை வெடித்து சிதறுகிறது என்றால் அதன் உள்ளிருந்து அந்த நெருப்பு குழம்பு வெளியே எரியும் பொழுது, அந்த லாவா வெளியே கொதித்து மேலே வரும் பொழுது அந்த மலையின் மேல் இருக்கிற கற்கள் எல்லாம் சிதறி வெடித்து மேலே சென்று கீழே சுற்றி விழும். அதை கூட எந்த வேகத்தில் எரிமலை வெடித்தால் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் கற்கள் விழும், எரிக்கற்கள் விழும், புகை மண்டலம் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், நில அதிர்வு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் என்று நம்மால் கணக்கிட முடியும். நாமே கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதன் வேகமும் அதனுடைய தூரத்தையும், வேகத்தை வைத்து தூரத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். இது எத்தனை நாட்கள் இருக்கும் என்று கூட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதே போல மழை, புயல் போன்ற எல்லா இயற்கை காரணிகளையும் இன்று கணித்து நாம் சொல்லுகிறோம். அது ஒரு கணக்கீடு. இப்படி எல்லாமே துல்லியமாய் கணக்கிடப்படக்கூடிய வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ராஜாதி ராஜா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறார். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஆளுகை செய்தே வழி நடத்துகிறார். அவர் அறியாமல் அண்ட சராசரத்திலும் பூமியிலும் மனித வாழ்க்கையிலும் எதுவும் நடப்பதில்லை. கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் நாம் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். இவ்வுலக இச்சைகளை விட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து நம் இருதயத்தை கர்த்தர் மேல் வைப்போம். உலகத்திலிருந்து நம் இருதயத்தை எடுத்து போடுவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா. ஆமென்.